இதை பாரு, எனக்கு வந்து ஒரு கை மாத்தினா அடுத்த கைக்கு எனக்கு அடுத்த வேலை வருது, அடுத்த கைக்கு மாத்தினா எனக்கு இந்த வேகம் வருது. அண்ணன் என்ன தெரியுமா பண்றாரு, கத்தியை போட்டு வச்சுக்கினேன் வாயில கட்டாரு, வாயில என்ன இது எல்லாத்தையும் இதை மட்டும் சரி பண்ணீங்கன்னா அவர் டைமிங் எனக்கு கண்டிப்பா முடியும். நான் கையை பிடிச்சிட்டாக்க என் கட்டை இப்படி போயிட்டு ஊரே சுத்திட்டு வரும் எனக்கு. அண்ணன் என்ன பண்ணாரு, நெத்தில இன்னும் கூட காதுக்கு கை விட்டு நூக்குவாரு இப்படி இப்படி. இந்த மாடு இப்படியே பண்ணுது பற்றி அது மாதிரி பேசுறா பேசுறா. அப்பதான் நான் டைமிங் எடுப்பேன். பீட் பண்ணிட்டு பேசிக்கிறேன். கேட்டா என்னோட 2 இன்ச்சு ஹைட் ஆகிறதுனால நீ பேசிக்கிற பேசுறா. அப்போ சரி ஓட்டு நான் ரவை தான் அந்த ஒருத்தன் வரான், நீ பனை மரத்துக்கு பங்காளி ஆட்டம் வரத்தான் 4 ஸ்டெப்பில் ஏறானே. அதெல்லாம் அவனை செப்பல் போட்டுனாரடா, அவனுக்கு எனக்கு போட்டிக்கலடா. அவனா காம்படிஷன் டைமிங் வைக்கல அவனுக்கு. ஓடுது என்னதுயா வெறி ஆயிட்டா சந்தோஷ் வெறி ஆனா படுத்துடும் ஹரியானா. ஏறா இன்னொரு ஸ்டெப் ஏறா. ஏறா இன்னொரு ஸ்டெப்பு. நிலைமை சொன்னா கேட்கவே மாட்டாங்க, உளமாட்டா. ஏறா அப்போ உனக்கு கவுரு கட்ட கூட தெரியல, கையை விட்டுன்னு. நீ பிடிச்ச மாதிரி அடி இல்லாம கரின்னு அந்த மாதிரி பிடிச்சாக்கா அடி படுமான்னு எனக்கு தெரியும். சரியா? நீ அங்கிருந்து நான் வளர்க்காமலே வருவேன் இந்த மாதிரி. எப்போ அந்த ஆர்வ போராட்டத்தில் ரொம்ப பதப்பதப்பா இல்லாமல் தெரியும், அப்போ தான் கரெக்டாக செய்வேன். ட்ரைலுக்கு வேற போகிறோம்னாங்க வருது. ஸோ சாரி, நாங்கள் 4 பேர் நிற்கிறோம். போங்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஓரியோ மதியா கைட்டுறதுக்கு நாங்கள் நேரத்துக்கு வெயிட்டிங்கில் வருமா? ஏய் இல்லை பிச்சு போடுவான். 2 வாட்டி தான் ஏரியா தினேஷ்னா. வேலை வா, வேலை கொஞ்சம் லாங்காக வைக்கிறதுக்கு சொல்கிறேன். ரொம்ப ஜூமில் இருக்கே. ஓகே. அப்படியே கிரவுண்ட் எப்படின்னு பார்க்கலாம் போய்.